ப்ளஸ் உங்களுக்கு 50% அக்ரிகேட் இருக்கணும். ஸோ என்னதான் அவங்க 40 வந்தாலும் 50%ல் லூஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 40 to 50% தான் ரொம்ப க்ரூஷியல். ஸோ அந்த 10% நம்ம நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, ஆவரேஜாக படிச்சுட்டு போகிறீங்க, 30% வாங்கிட்டேன். அதே ஆவரேஜாக படிச்சுட்டு போகிறேன், திரும்பியும் 30%. அதே ஆவரேஜ். அப்போ இந்த ஆவரேஜ் விட்டு நீங்கள் நகராமையே இருந்தீங்க அப்படின்னா யூ மே நாட் கிராஸ் 50%. ஸோ அதனால் வந்து நம்ம என்டையர் சிலபஸ் கவர் பண்ணணும், கான்செப்ஷுவலாக படிக்கணும். தியரி அப்படிங்கிறப்ப வந்து நல்ல ப்ரொவிஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க, இப்போ இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், ஆர்டிபி, நிறைய ஆம்பிள் ஆஃப் சோர்சஸ் இருக்குங்க. ஸோ தட் நீங்கள் அதெல்லாமே வந்து படிச்சுட்டு ப்ராக்டிஸ் மெயினுங்க. தென் ப்ராக்டிக்கல் பேப்பர், அந்த சம் பேப்பர் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து ரிப்பீட்டடாக போட்டு பார்க்கலாம். ஒரு டைம் நான் போட்டு பார்த்துட்டு வேலை முடிஞ்சுச்சு அப்படி இருக்கக்கூடாது. வேரியஸ் காம்பினேஷன்ஸில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அட்டம்ப்ட்டும் கொஷின்ஸ் வந்து அவங்க மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஸோ தட் அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு அட்டம்ப்டில் நம்ம கிளியர் பண்ண முடியலைனாலும் இந்த நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் டெஃபினட்டாக அவங்க கிளியர் பண்ணலாம்.